வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்த தி ட்ரெயின் அப்படிங்கிற திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படம் 2011 ரிலீஸ் ஆயிருந்தது மம்முட்டி நடிப்புல. சோ இந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரெயின்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மும்பைல ஒரு 7 இடத்துல வந்துட்டு அட்டாக் பிளான் பண்ணிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. இதை மம்முட்டி தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, என்னதான் நடந்துச்சு, இதுல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை. ஆனா இந்த படத்தை ஒரு ஆந்தாலஜி மூட்ல ஒரு 4 கதையை வந்துட்டு ஒட்டுக்கா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 4 கதையில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுமே வந்துட்டு அட்லாஸ்ட் வந்துட்டு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன் ஒவ்வொருத்தங்க இருக்கிறாங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு அழகாவே வந்துட்டு கனெக்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை இதை பாத்துருவோம். மம்முட்டியோட நடிப்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரோட நடிப்பு நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ சூப்பரா வந்துட்டு பண்ணியிருந்தாரு. அந்த போலீஸ் ரோல் அப்படின்னாலே மம்முட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் கதாபாத்திரமாவே வந்துட்டு மாறிடுவார் இல்லையா. சோ அவரோட வேலையை நீட்டாவே பண்ணிட்டாரு. மம்முட்டி தவிர்த்து இந்த படத்துல இருக்கக்கூடிய மீதி ஒரு 3 கேரக்டர், அதாவது ஒரு கப்புள் ஜோடின்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் அவங்க மீட்டே பண்ணல. ஒரு ராங் கால் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் சாக போறது வந்துட்டு ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. இதுக்கு அப்புறமே 2 பேர் மீட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் கூட வந்துட்டு ஒரு ஆடிஷன் வந்துட்டு இருக்குது. சோ இந்த கதாபாத்திரத்துல இருக்கக்கூடியவர் வந்துட்டு எப்படியா இருந்தாலுமே வந்துட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி 2 பேருமே மீட் பண்ணாங்களே இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு பெரியவர் இருக்கிறாரு. ஒரு பையன் ஹார்ட்னேஜ்ல இருந்து தத்தெடுக்கப்பட்டிருக்கிறான். அந்த பையனுக்கு வந்துட்டு பர்த்டே. சோ அந்த பெரியவர் சரி நம்ம பையனுக்கு போயிட்டு அந்த பேரனுக்கு ஒரு விசேஷ வந்துட்டு சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு கிளம்புறாரு. இதுக்கு அப்புறமேட்டு அந்த பெரியவர் அந்த பையனோட வீட்டுக்கு வந்தாரா இல்லையா, அவரு வந்துட்டு என்னென்ன சிக்கல்களை வந்துட்டு மேற்கொண்டு வராரு அப்படிங்கிறது ஒரு கதை ஒன்று போயிட்டு இருக்குது. இன்னொரு கதை வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து பணத்தை எடுத்துட்டு வந்தாங்களே இல்லையா அப்படிங்கிற இன்னொரு கதையுமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சைமல்டேனியஸா 3 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கதைகள் டிராவல் பண்ணும்போது மம்முட்டி வந்துட்டு ட்ரெயின்ல அந்த பாம்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமேட்டு கண்டுபிடிச்சாரு இல்லையா, பாம்பு வந்து டிஃப்யூஸ் பண்ணாங்களே இல்லையா, என்னதான் நடந்துச்சு, யாரெல்லாம் வந்துட்டு இறந்தாங்க, யாரெல்லாம் வந்துட்டு பொழைச்சாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்துட்டு காட்சி பண்ணியிருந்தாங்க. படத்தோட மேக்கிங் அப்படிங்கும் போது 2011 எடுத்தது. நம்ம இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த படத்தோட மேக்கிங் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றது போல, இப்போ 2011 வந்து இந்த படத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா நல்லாவே இருந்துச்சு மேக்கிங் அப்படிங்கிறது தான் சொல்லி ஆகணும். படத்தோட தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்தது படத்தோட ஒரு திரைக்கதை அப்படிங்கிற அந்த ஃப்ளோல இந்த 4 கதையுமே வந்துட்டு அழகா காட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கனெக்ட் பண்ணி அந்த கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே அது லாஸ்ட் 10 நிமிஷம் அப்படிங்க ரொம்ப பரபரன்றது. அந்த லாஸ்ட் 10 நிமிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பதட்டத்தை படம் ஃபுல்லுமே வந்து கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே ரசிக்கும் படமா வந்திருக்கும். அதுலதான் வந்துட்டு இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா படத்தோட நெகட்டிவா நான் பாக்குறது, படத்தோட 4 கதைகளும் ஒரு ஆந்தாலஜி ஃபீல்ட்ல வந்துட்டு படத்தை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாலுமே எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா கிடையாது. அந்த கப்பலோட ஆகட்டும், அதே மாதிரி இந்த சைடு தாத்தாவோடதாகட்டும், இந்த சைடு அந்த படத்தை எடுக்கணும் மம்முட்டியோட கேரக்டரே ஆகட்டும், எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டெப்தா ஸ்ட்ராங்கா இல்லாதனால ஒவ்வொரு கதையுமே வந்துட்டு ஒவ்வொரு பாட்டு தனித்தனியா போயிட்டு இருக்கு. கடைசியா ட்ரெயின் ஸ்டேஷனை கூட நிறுத்துறாங்க அப்படின்ட்டு எதிர்பாராத கிளைமேக்ஸ் வச்சுமே வந்துட்டு முடிச்சிருந்தாங்க. பட் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ரசிக்க வகையில திரைக்கதையை வந்துட்டு அமைக்காம போனதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சுமாரான படமா தான் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஸோ நீங்க திரைப்படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.